ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்கவும். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீட்டில் உள்ள பொருள்லாம் அவசர அவசரமாக எடுத்துட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கீங்க சார். இந்த பிரச்சனை எங்களுக்கு 3 வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்லை. இது தேவஸ்தானம் சமஸ்தானம் ராமநாதபுரத்து ராஜா விட்டு இடத்துல நாங்கள் குடியிருக்கிறோம். தர வாடகைலேருந்து தர வரியிலேருந்து மேக்கப் வரி எல்லாமே அவங்கவுங்க பேரில் நாங்கள் கட்டிக்கிட்டு வரோம். அனுமதி கேட்டு தான் அந்த வீடே நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் அனுமதி கேட்காம கூட நாங்கள் செய்யலை, எந்த தப்பும் நாங்கள் செய்யலை. இப்போ அவங்களும் எங்களை காலி பண்ணணும்னு சொல்லலை. எந்த ஊர் தேவஸ்தானம்? ராமநாதபுரம் சமஸ்தானம். ஆமாம். ஆனால் அவங்க இப்போ எங்களை காலி பண்ணணுன்னு அவங்க எதுவும் சொல்லலை. பாலம் வருதான் கோரிப்பாளையத்தில் இருந்து தமுக்கத்தில் இருந்து இந்த வழியாக பறக்கும் பாலம் வருது, இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. ராஜா திவானு இடத்துக்கு ஹைவேஸ்காரவங்களும் பேசியிருக்காங்க. கடைசியாக இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நோட்டீஸு வரல, ஒரு அறிக்கை கொடுக்கல, எங்களை எதுவுமே செய்யலை. கடைசி நேரத்தில் எங்களை கூட நாளை காலையில் நாங்கள் கரண்ட்டு 8 மணிக்கு கட் பண்ணிடுவோம். நாங்கள் வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிடுவோம். நீங்கள் அள்ளுங்க அல்லலைன்னா போங்க, எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் எங்கே சார் போவோம்? அம்புட்டு பொம்பளைய பூ ஊற்றா தான் எங்களுக்கு கஞ்சி. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு ஏமாற்றி ஒன்றுமே செய்யலை, யாருமே செய்யலை. ஹைவேஸ்காரங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உண்டானதை நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு தான் பேச்சு அப்படின்ட்டாங்க. நேற்று முதக்கண்டு சாரெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். எல்லாருமே எங்களை கை விரிச்சிட்டாங்க. நாங்கள் எங்கே சார் போவோம்? நடு ரோட்டில் இப்படி பிள்ளை குட்டிடுவோம் படிக்க. நான் என் வயசு எனக்கு 63 வயசா, எங்கள் அப்பாவுக்கு 85 வயசாச்சு. 85 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு 85 வருஷமாக இருக்கிறோம். சோமசுந்தர அக்கராரம்னு நீங்கள் தான் இப்போ கேட்குறீங்க. அது கூட எங்களுக்கு தெரியாத அளவில் நாங்கள் இவ்வளோ காலமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு 49வது வார்டு ஓட்டு போடுறதுக்கு அந்த நேரம் தான் எங்களுக்கு வராங்க. இந்த கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எல்லாருமே அந்த நேரம் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஓட்டு போடணும், அந்த ஓட்டு போட்டோன்னு எங்களையும் திக்கு குப்பையில் ஓட்டுறாங்க. நான் 39 குடும்பம் போக ஹைவேஸில் 10 குடும்பம் இருக்கோம். மொத்தம் 50 குடும்பம் நாங்கள் இங்கே இருக்கோம். அதான் சார் சொல்கிறேன்ல சார், நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவே 85 வருஷமாக இங்கே இருக்காங்க. அவங்க பெற்ற பிள்ளை நான். எனக்கு 63 வருஷம் ஆச்சு. எனக்கு நாங்களாம் இருக்கையில் சும்மா களிமண்ணாக கிடந்துச்சு, மரம் மட்டை செடியாக கிடந்துச்சு. என்னத்தையும் எங்களுக்கு தக்கட சத்துக்கிட்டதை முதல்ல களிமண் எடுத்து செவரு வச்சு ஒரு கூடை வீடு, அப்புறம் ஓட்டு வீடு, அப்புறம் சிமிழி சீட்டு. இப்போ எங்களால் பேரம் பேத்தி எல்லாம் எடுக்கவும் மாடி 3 மாடி கட்டி வச்சுருக்கோம். நாங்கள் இல்லை, மாநகராட்சி சொந்தமே இல்லை, தேவஸ்தானத்து இடம். அவங்களுக்கு நாங்கள் வரி கட்டோம். ராமநாதபுரம் தேவஸ்தானம் அவங்களுக்கு இடம் தர வரி. அவங்களுக்கு கட்ட வேண்டிய வரியை கூட நாங்கள் கட்டுறோம். நாங்கள் கட்டுற சமஸ்தானம் தேவஸ்தானம் சொல்லி அவங்களுக்கு நாங்கள் கட்டுறது போக அவங்களுக்கு வாடகையும் கொடுக்குறோம். அரசாங்கத்துக்கு மேக்கப் வரி நாங்கள் கட்டுறோம். எங்கள் வரியை நாங்களே கட்டுறோம், சொந்த வரி நாங்களே. ஆமாம் கட்டுறோம். ஆமாம், வீடு கட்டுறது கூட அனுமதி சமஸ்தானத்தில் அனுமதி வாங்கித்தான் நாங்கள் கட்டியிருக்கோம். அவங்ககிட்ட அனுமதி வாங்கி எங்களுக்கு தெரியாதுன்னா அவங்க சொல்லலாம். மின்சாரம் மாநகராட்சி தரப்புல இருந்து குடிநீர் வசதி இதெல்லாம் இருக்காங்க. ஒரு குழாதான் எங்கள் ஏரியாவுக்கே, ஒரு குழாதான், 3 கக்குசு. அது பொம்பளை ஆளுக்கு மாத்திரம் தான், ஆம்பளை ஆள்லாம் இல்லை. ஆற்றுக்குள்ளே தான் போவாங்க. பொம்பளை ஆளுக்கு மாத்திரம் தான் எங்களுக்கு கக்குசு, 3 கக்குசு. அது நாங்களாக தான் கட்டிக்கிட்டோம். நாங்களாக தான் எங்கள் எல்லாரும் ஆளுக்கு மட்டும் காசுகளை பிரித்து சொல்கிறது வைக்கிறது. ஊடால ஒரு தடவை யாராவது ஒருத்தர் கவுன்சிலர்னு செய்வோம். அந்த ஓட்டு போடுற நேரம் எங்களை தேடுவாங்க. அதுக்கு பின்னால் அவ்வளவுதான். இப்போ உங்களை காலி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, காலி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ காலி பண்ண சொன்னால் உங்களுக்கு மாற்று இடம் எது தரேன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட எங்களுக்கு எதுவுமே சொல்லவும் இல்லை. நாங்கள் தான் நாயா பேய அந்த 3 வருஷமாக நாங்கள் அலைஞ்சு இதே கலெக்டர்மா கூட 10 தடவை பார்த்துட்டோம். அவங்க ஒரே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க நீங்கள் தேவஸ்தானத்துக்காரர்கிட்ட தான் கேட்டுக்கிறோன்னு. ஏமா அவங்க சம்மந்தம் இல்லைன்னா நாங்கள் வரி கட்டியிருக்காங்க. சமஸ்தானத்தில் இது குறித்து எதுவும் கேட்டீங்களா? நாங்கள் கேட்டுட்டோமே. நாங்கள் கும்பிட்டு கீழே காலில் கும்பிட்டு கூட விழுந்துட்டோம். நாங்கள் அத்தனை மக்களும் பொம்பளை உள்ளே எல்லாம் தாரேன்னு தான் சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் தரவும் இல்லை. வரவே இல்லை. ஆரம்பத்தில் வந்தாங்க,
உங்களை என்னை நம்புங்க, உங்களுக்கு நான் செய்கிறேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நீங்கள் அவ்வளோ பக்காவாக எங்களுக்கு வாடகை வரி எல்லாமே நீங்கள் கட்டியிருக்கீங்க, உங்களை வச்சு தான் எங்களுக்கே இந்த அமௌண்ட்டு கிடைக்குது, அதனால உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னாங்க. மனசார இதே இடத்துல தான் வந்து உட்காந்து சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட எங்களுக்கு கிள்ளி போடலை. இப்போ அந்த பாலம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, இந்த பாலத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இந்த இடத்த காலி பண்றது யார்கிட்ட பேசுறாங்க? அரசு தரப்புல இருக்கு. அரசு தரப்புல இருந்து அங்கே திவான்கிட்ட தான் பேசுகிறாங்க. திவான்றவர் யாரு? திவான்றவர் ராம்நாத் ராஜாவுக்கு பிஏ அவங்க வக்கீல், அவங்களோட வக்கீல், சமஸ்தான வக்கீல். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை அவர்கிட்ட தான் அவர் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கும். மற்றது யார் சொன்னாலும் எதுவும் நடக்காது. அவர்கிட்டையும் கெஞ்சி நாங்களாம் அந்த வேணு பிடிச்சி ஆளுக்கு 10-20 போட்டு அவரை போய் பார்த்து அவர் வீட்டுக்கே போய் அங்கேயே அவர் சொந்த வீட்டுக்கே போய் அங்கேயே அவர்கிட்ட கேட்டு எங்களுக்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் பார்த்தாரு வச்சார், இன்னமும் நான் அவரை குறை சொல்லலை, இன்னமும் செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்களோ ஒழிச்சு அதை எங்களுக்கு செய்ய ஒரு எழுத்து மூலியமாவோ ஒரு இதாவோ எதுவுமே எங்களுக்கு இல்லை. வாயில் சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறேன்னு. இப்போ அரசுக்கு என்ன கோரிக்கை? நான் இவ்வளவு காலமாக என் வயதுக்கு ஒரு வரி கட்டி அந்த வரிக்காவது எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து இங்கே வாங்க ஐவேசிக்காரவங்களுக்காக இது ஒன்றல எங்களுக்கு கட்டின பணத்தை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்தா கூட போதும். நாங்கள் வேறு நாங்கள் எங்கள் 3 மாடி கட்டியிருக்கோம். எங்கள் சொந்த செலவு யாரும் 1 ரூபா கொடுக்கல. எங்கள் சொந்த செலவில் நாங்கள் கஷ்டப்பட்டு நகை வகை தாலி கயிறு முதற்கொண்டு விற்றுட்டு அம்புட்டு நாங்கள் வீடை கட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி போகணும்னு சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல போய் உட்காரு, உங்களுக்கு இந்த இருங்க, உங்களுக்கு உண்டான நாங்கள் பணத்தை அவர் ராசா விட்டு காசு கூட எங்களுக்கு வேணாம் சார், எங்களுக்கு அவங்க காசே எங்களுக்கு வேணாம். நாங்கள் வம்பாடு விட்டு கட்டியிருக்கோம்ல அந்த காசை இன்றைக்கி என்ன இதோ அதை எங்களுக்கு கொடுத்த ஒரு வீடை ஒரு ஒத்திக்கு கொடுப்போம், ஒரு வாடகைக்கு ஒரு அட்வான்ஸுக்கு. சாதாரண ஒரு வீடாக இருக்குது 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதை வச்சு நாங்கள் கொடுப்போம்? என்ன இருக்குது எங்கள்கிட்ட? எந்த வாழ்வாதாரமும் இல்லை. கேட்டு ஓஞ்சி போயிட்டோம். அவர் ஆளை எங்கன்னு இருக்காருன்னே தெரியலை. எங்கள் கவுன்சிலர் அவுதாகிர் வந்தார், 30-40 தடவை வந்தார், கும்பிட்டார், கூத்தாடினார், எல்லாத்தையும் கேட்டார். இன்றைக்கி அவர் எங்கே போனாரோ தெரியலை. என் பேர் லட்சுமி. நாங்கள் ராமநாதபுரம் சமஸ்தான காலி இடத்துல நாங்கள் மன வாடகைக்கு இருக்கோம். இதில் வந்து 39 குடும்பம் இருக்கோம். மன வரி தான் நாங்கள் மன வாடகை தான் ராமநாதபுரத்துக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வரி மதுரை மாநகராட்சிக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். இது போக வந்து இப்போ மேம்பாலம் வருது, கோரிப்பாளையத்துலேருந்து அண்ணாசலை வரைக்கும் வருதுன்ட்டு நெடுஞ்சாலைத்துறைக்காரங்க வந்து எங்களை ரொம்ப நெருக்கடி பண்ணாங்க. அப்போ நான் எங்களுக்கு வேண்டியது வேணும்னா கலெக்டர் ஹவுஸ்லேருந்து வந்து வீடுகளை பூரா 39 வீடையும் அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டட மதிப்பீடு போட்டு தரைக்கு தரை வந்து ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானது, அவங்களுக்கு உண்டான மதிப்பீடும் போட்டு கலெக்டர் ஹவுஸில் இருக்குது. எங்களுக்கு ரூபா கொடுக்க நாங்கள் கேட்ட மனு கொடுத்தோம். கலெக்டர் ஹவுஸில் ஒரு 10 தடவைக்கு மேலே மனு கொடுத்துட்டோம். எல்லாருமே கூலி வேலை பார்க்குறவங்க பூ கட்டி பொம்பளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் வந்து கலெக்டர் ஹவுஸில் கேட்கும்போது மனு அனுப்புனாங்க, 39 மனு அனுப்புனாங்க. 39 வீட்டுக்கும் எல்லா ரெக்கார்டும் கொடுங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பருங்க பாஸ்புக்கு எல்லாம் கொடுங்கன்னாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, கோர்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ தர முடியாது, திவான் தடை பண்ணுறாரு, அதனால் நீங்கள் அப்படியே தான் போங்கன்றாங்க. இது என்ன நியாயம்? அரசும் எங்களுக்கு எதுவுமே கவனிக்கலை. இதில் வந்து சமஸ்தானத்துக்கு வரி எது செலுத்திருக்கீங்களா? மன வாடகை கொடுத்துக்கிறோம். அது கிட்டத்தட்ட 80 வருஷமாக கொடுக்குறோம். ரெக்கார்டு இருக்குது என்கிட்ட. நான் எல்லாமே கலெக்டர் ஹவுஸில் கொடுத்துருக்கோம். இது போக தரைக்கு வந்து ராமநாதபுரம் ராஜான்னு சொல்லிட்டு மாநகராட்சியில் தர வரி போட்டிருக்காங்க. அந்த தர வரியை இந்த மக்கள் தான் 39 பேரும் வசூல் பண்ணி கடந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்கிட்ட ரெக்கார்டு கரெக்டாக இருக்குது. மன வாடகையும் அதே மாதிரி நான் வச்சுருக்கேன். எல்லாமே எங்கள்கிட்ட கரண்ட்டு பில்லு எங்கள் பேரில் இருக்குது, மாநகராட்சி வரி எங்கள் பேரில் இருக்குது. எல்லாம் இவ்வளோ தூரத்து முறைப்படி தேவஸ்தானத்தில் அனுமதி வாங்கி தான் வீடை கட்டியிருக்கோம். இவ்வளவு இருந்தும் கூட எத்தனையோ திவானை நான் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு வயசு 85 ஆச்சு. எத்தனையோ திவானை பார்த்துட்டேன். இவர் இப்போ வந்தவர் தான் வேணும்னே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாளை காலையில் 8 மணிக்கெல்லாம் காலி பண்ணணும்னு திடீர்னு வந்து நேற்று சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கே போவோம்? வேறு வழி இல்லை. இருக்கிற சம்பாதிச்சது வீடை கட்டிவிட்டோம்.
3 மாடி 2 மாடி அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி. இப்போ வெளியில் போனால் எந்த வீடுமே கிடைக்கல. 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறாங்க. வாடகை 10,000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கி முதலமைச்சர் வர்றதாக கேள்விப்பட்டு பெண்கள் ஒரு 5 6 10 பேர் போய் மனு ரெடி பண்ணி கொடுத்தேன். எல்லாம் போய் கிட்டத்திலேயே நெருங்க விடலை போலீஸ்காரங்க. இப்படி இருக்குது இந்த அரசாங்கமும் எங்களுக்கு எதையும் கவனிக்கலை. இடத்துக்காரர்களும் இந்த 80 வருஷமாக குடியிருந்தவங்களையும் கவனிக்கலை. இதில் 49 50 குடும்பம் அம்போன்னு இருக்குது. ஏன்னா ரொம்ப வேதனையோடு சொல்கிறோம். என் பேர் ஆர் பரமசிவம்.